ஹலோ மீட் ஸ்மித்து நான் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டர் ஈகோ பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல பாட்காஸ்ட்டில். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் ஈகோனா என்ன, ஆல்டர் ஈகோங்கிற டேர்ம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேசலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹெட்செட் போட்டு ஜாலியாக இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க, ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி. அண்ட் இனிமேல் மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 7:30 மேக்ஸிமம் ரெகுலரைஸ்டாக பாட்காஸ்ட் சேனலில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். 7:30 மணிக்கு உங்களுக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு, என்னோடய வீடியோ வரும். ஸோ அதனால் ஹெட்செட் போட்டு சும்மா ஜாலியாக கேளுங்க. இன்றைக்கால ஜிம்முக்கு போகும்போது நானும் என் தம்பியும் பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே அவங்க கூட சைமல்டேனியஸாக ஹெட்செட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ மறுபடியும் இந்த டாபிக் வந்துச்சு, இந்த ஈகோ ஆல்டர் ஈகோ பற்றிலாம் நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட்லேயே அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நான் எப்பயும் சொன்ன ஞாபகம் இருக்குது, நான் ஆல்டர் ஈகோ பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கமெண்ட்டும் பார்த்தேன். ப்ரோ இந்த மாதிரி ஆல்டர் ஈகோ பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறையா பேசுகிறேன்னு சொல்கிறேன். ஸோ ஒன்றுன்னா அப்படியே அப்பப்போ பேசுகிறது தானே. ஸோ இன்றைக்கி எனக்கு தோணுச்சு, அதனால் ஆல்டர் ஈகோ பற்றி ஈகோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஓவராலாக பார்க்கலாம். ஓவராலாக சில ஹேபிட்ஸ் சில எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். சில எமோஷன்ஸ் நம்ம அதுக்கு தீனி போட்டு வளர்க்கணும், ஒரு பெட்டர் ஹியூமனாக மாறுறக்கு. அந்த மாதிரி நீங்கள் கைண்ட்னஸ், ஜென்ராசிட்டியாக, அது இந்த ஜென்யூனாக இருக்கிறது, இந்த மாதிரி கிரேட்ஃபுல்னஸாக இருக்கிறது, கிராட்டிடியூடு, இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் ஓவராக நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் டுவோர்ட்ஸ் த லைஃப், அண்டர்ஸ்டாண்டிங் டுவோர்ட்ஸ் திங்ஸ், த புக் யூ ரீட் இன்ஃப்ளூயன்சஸ் யூ, த பீப்புள் யூ மீட் இன்ஃப்ளூயன்சஸ் யூ, த பீப்புள் ஹூ ரைஸ் யூ, உங்களை வளர்க்குறவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வளர்ப்பு. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக நிறைய நல்ல பழக்கங்கள் வளரும்போது ஈகோ இப்போது ஜீரோக்கு போயிடுது. ஜீரோக்கு போனாலுமே, அதாவது இந்த ஈகோவை ஹேண்டில் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நல்ல எமோஷன்ஸ் ஜாஸ்தியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மற்ற எமோஷன்ஸ் சப்ரஸ் ஆகும்ல. இப்போ நான் ரெகுலரைஸாக ஜிம்முக்கு போகிறனால நான் பழைய பேட்டர்னை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டுலாம் ஒரு நான் சொல்கிற மாதிரி தான், நானே பாட்காஸ்ட்டில் சொல்கிற மாதிரி தான், ஒரு பவுண்ட்ரின்னு இருந்தால் தான் ஃப்ரீடமோட எசன்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான ஒரு லைஃப் ஸ்டைல் என்கிட்ட இருந்துச்சு. நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன், காலைல சைக்கிளிங் போவேன், சாப்பிடுவேன் பயங்கர ஹெல்த்தியாக. வீட்டில் தோசையும் சட்னியும் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன், சொல்கிறேன். மெனக்கெட்டு முட்டை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மெனக்கெட்டு எடுத்துப்பேன். சப்போட்டா பழம் சாப்பிடுவேன், சீத்தா பழம் சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தேன். ஜிம்முக்கு போவேன், ஒரு பேட்டர்னைஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் என்ஜாய் பண்ண ஃப்ரீடம் எனக்கு இருந்த அந்த மென்டல் ப்ரெஷர்லாம் இல்லை. கொஞ்சம் சட்டிலாக என்னோடய அந்த சோல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிச்சு. அதான் சொல்கிறேன், அந்த சோலுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அந்த டேவை கன்ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் அந்த ஃப்ரீடம்ங்கிற அந்த எசன்ஸே கிடைக்குது. ஸோ ஃப்ரீடம் கம்ஸ் இன்சைட் அ பவுண்ட்ரி. இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன், ஸோ ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு என்னோடய ரொட்டீன். இப்போ அந்த கன்ஸ்டன்ட் இல்லை. ஸோ நான் மறுபடியும் பழைய மாதிரி அந்த ஒரு இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மெனக்கெட்டு நான் ஜிம்முக்கு போகிறேன். ஐயோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வந்தேனே தெரில. இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆனதே சரியில்லை. நானும் என்னோடய தம்பியும் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம், நிறையா ஃபேமிலியில் நிறையா பேசணுமா, அதெல்லாம் மாறிடுச்சு. சரி அதெல்லாம் விடுவோம். இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேங்க, அதை மறந்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் மைண்ட் ஆக்குப்பைடாக இருக்குது. பேக் ஆஃப் த மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அதான் லைஃபு, அவள் தான் என்ன பண்ணுறது, அப்படியே அதை ஹேண்டில் பண்ணி அடுத்தடுத்து நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எப்படி பெட்டராக மாற்றலாம், நம்ம பெட்டராக மாற்றுற சுச்சுவேஷன்ஸுக்கு நம்ம முதல்ல எப்படி பெட்டராக மாறணும் அப்படின்னு ஒர்க் ஆன் பண்ணுறதுலே அதுதான் லைஃபே. அது ஒர்க் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பெட்டர் சுச்சுவேஷன் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது தானே மேட்ரு. அவ்வளோதான் லைஃபே. ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். சரி நம்ம அதெல்லாம் விடுவோம். சம்மந்தமே இல்லாமல் தத்துவம் பேசுங்கிற பேரில் எங்கேயோ போய் நீ சும்மா 2 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வெளியே எடுத்து வச்சாலே மறந்துடுற, இதில் 40 ஸ்டெப்பு வெளியே எடுத்து வைக்காதரா மித்துன். என்ன பேசிகிட்டு இருந்தோம், ஆல்டர் ஈகோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நான் ஜிம்முக்கு போகிறேன், அந்த பேட்டர்னை நான் ரெகுலரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரெகுலரைஸ் பண்ண ட்ரை பண்ணால் தான் என்னோடய மற்ற பேட்டர்ன்லெஸ் ஹேபிட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வலிக்கு வரும், சப்ரஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ஜிம்முக்கு போகிறது, என் உடம்புல ரிசல்ட் பார்க்குறது, நான் அது ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது, அது எனக்கே மென்டல் லெவல்லையும் ஒரு சப்போர்ட் கொடுக்கும், ஃபிசிக்கலாகவும் சப்போர்ட் கொடுக்கும். அப்போ எனக்குள்ளே சேஞ்சஸ் நடக்கும். அந்த நல்ல விதமான சேஞ்சஸ் என்கிட்ட இருக்க அந்த கெட்ட விஷயங்களை இல்லை தறிகட்டு திரிகிற சில சூழ்நிலைகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் நம்மளே ஸ்டெப் எடுத்து நம்மளை டைவர்ட் பண்ணால் தான் நம்ம டைவர்ட் ஆகணும்னு நினைக்கிற விஷயத்துலேருந்து நம்மளால் டைவர்ட் ஆக முடியும். அவள் தான் மேட்ரு. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஞாபகம் வந்துருச்சுங்க, அதுதான் இந்த நல்ல எமோஷன்ஸ்லாம் நம்ம ஓவராலாக இது டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட் எமோஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் ஆகிட்டு வரும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஒரு கட்டத்தில் நம்ம படிக்கிற புத்தகங்கள் மூலமாக ரொம்ப ஃபிலாசபிக்கலாக நம்ம நிறைய யோசிக்கிறனால, இப்போ என் லைஃப்பில் நடந்ததே வச்சு ரிலேட் பண்ணி சொல்கிறேன், ஈகோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈகோங்கிறது எவ்வளோ ஜீரோக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஷூஸ்லேருந்து பார்த்து பழகியாச்சு. இப்போ எனக்கு லிட்ரலாக ஒருத்தன் எனக்கு ஒரு அவன் 15K தரணும்னு வச்சுக்கோங்களேன்.
தர முடியல அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வரும்போது அவங்களால அது ஏன் தர முடியல அப்படின்ட்டு அவங்க ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சைடு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் டெவலப் ஆகும். சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ ஆப்போசிட்டில் உங்கள் ஷூஸில் ரொம்ப இருந்து யோசிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் இந்த ஆப்போசிட் பர்சன் இருக்குல்ல, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம். ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இல்லை சம்திங் இஸ் இன்வால்வ் அப்படின்னா தான் ஒரு சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷனையும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் இறங்கிட்டு இல்லை சரி ஓகே இட்ஸ் ஓகே இப்போ என்ன இப்போது இட்ஸ் டு எர்ஸ் ஹியூமன் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக யோசிச்சு கொஞ்சம் பேக் வாங்குறதுனால இந்த மாதிரியான எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ஈகோங்கிற எமோஷனை நல்லா சப்ரஸ் பண்ணி அது ஜீரோவில் இருக்குது. பட் இன்னமும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் த திங்ஸு இந்த லைஃப் தூக்கி போட்டு ராயா அந்த மாதிரி லைஃப் வச்சு செய்கிறதுலாம் போக அந்த ஈகோங்கிறது மைனஸில் போயிடுது. அது எப்படி ஆயிடுது அப்படின்னா, யார் ஒரு கட்டத்தில் உங்களை என்ன சொன்னாலுமே உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ சொல்கிறேன் எனக்கு சூடு சொரணையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீ ஒன்று சொல்கிறேங்கிறக்காக நான் உனக்கு பட்டு உனக்கவசரம் நான் வாழணும்னு அவசியம் கிடையாதுடா. ஆக்சுவலாக அதான் கரெக்டு. இப்போது இந்த ஜிகிர்தண்டா படத்தில் வந்து ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கும், நம்மளை பார்த்து பள்ளக்காட்டினா மட்டும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. என்னை பார்த்து பள்ளக்காட்டையா காமிச்சிட்டு போ, என்னை சேலஞ்ச் பண்ணுறியா, ஐயோ அப்படியோ இன்னி பாரு நான் யாருன்னு காட்டுறேன், எனக்கு அது தோணணும். ஐ ஷுட் சேலஞ்ச் மை செல்ஃப். ஏன்னா என்னை சேலஞ்ச் பண்ணுற தகுதி உள்ள ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். மற்றவங்களாம் சேலஞ்ச் பண்ணால் உன்னை ஒரு இடத்துல வச்சு மதிச்சா தானே முதல்ல நீ என்னை சேலஞ்ச் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் அந்த இதே பட் அதை நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். இதெல்லாம் இதுக்கு சொல்கிறேன்னா இட் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு. அப்போது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஈகோவே இல்லை அது ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் யார் நமக்கு என்ன நம்ம மேலே த்ரோ பண்ணாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது ரொம்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருது இந்த சொசைட்டி. நம்மளை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க சில விஷயங்களில். அப்போது ஈகோவையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இட் ஹேஸ் டு பி எமோஷன் விச் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். நம்மக்கிட்ட அது இருக்கணும். அப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அந்த ஆல்டர் ஈகோ அப்படிங்கிற டெர்மாலஜி உள்ளே வருது. அது என்ன ஆல்டர் ஈகோ அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்க மாதிரி தான். நான் வந்து இப்போ என்கிட்ட ஒருத்தன் ஈகோவை காமிச்சிட்டான், இல்லை என்னை கத்திட்டான், இல்லை சம்திங் விச் ட்ரிகர்ட் மீ, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நான் வாயே திறக்க மாட்டேன். அவனை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படியா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பல்ல கடிச்சிட்டு போயிடுவேன். எனக்கு தெரியும் நான் ஒரு இடத்துல வந்து உட்காருவேன். அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ணும்போது உன்னால் எதிர்த்து கூட என்னை பேச முடியாது. அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாருல, அதுதான் ஆல்டர் ஈகோ. ஈகோங்கிறது அப்போதைக்கு கயாஸ் க்ரியேட் பண்ணும். இப்போது நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நேற்று நான் இளநீ குடித்தேன். இளநீ குடிக்கும்போது 65, 70, 80 சம்திங் அந்த ரேட்டு. நான் 65 பே பண்ணேன். நான் கொஞ்சம் பெரிய இளநியாக பார்த்து கொடுங்கண்ணா அப்படின்னு கேஷுவலாக சொன்னேன். ஆக்சுவலாக பழைய மாதிரி நான் இருந்திருந்தேன்னா ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பேக் கொஞ்சம் நானே இதெல்லாம் செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம்ல. எண்ட் ஆஃப் தி டே உட்காந்து நம்ம ஏன் இப்போ இந்த இடத்துல இப்படி பிஹேவ் பண்ணோம், ஓகே இது இந்த பிஹேவியர் தேவையா இல்லையா, இல்லை இது வேணும், இது இருக்கணும், இது இருந்தால் தான் ஒரேடியாக கைண்டாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாதீங்க, இல்லை ஒரேடியாக ஜென்ராசிட்டியாக, இல்லை ஒரேடியாக அப்படியே ஜென்யூனாக இருக்கலாம். வாட் இஃப் அவங்க என்ன த்ரோ பண்ணாலும் லெட்ஸ் டேக் இட் அப்படின்னு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை த்ரோ பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. முடிஞ்சால் சாணியெல்லாம் எடுத்து தெரிய ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்க. இப்படி தான் இருக்கானுங்க. நம்ம இறங்கி போக சரி நம்ம ஷூஸ்லேருந்து யோசிச்சு அவன் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறானே, நம்ம கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் இந்த ஆப்போசிட்டில் இருக்க எந்த ஹியூமன்ஸும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அப்படி இயங்குறதே கிடையாது. அவனை இன்னும் சப்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் லேர்ன் பண்ணது தான். இன்றைக்கி என் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதுதான் சொன்னேன். இப்போ நான் ஏன் இந்த பாட்காஸ்ட்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னை விட ஒரு 4 வயசு 5 வயசு சின்னவங்களாக இருப்பீங்கள, எனக்கு ஒரு 4 வயசு 5 வயசுக்கு முன்னாடி இந்த ஆல்டர் ஈகோ டெர்மாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு பட்டு, இல்லை ஏதோ ஒரு புக்கில் எனக்கு கன்வின்ஸ் ஆகி, இல்லை நான் ரொம்ப என்னோடய ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கக்கூடிய பீப்புள் என்னை அந்த ஆல்டர் ஈகோ டெர்மாலஜி முக்கியம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி நான் இருக்க என்னோட கெரியரில் ஐ வுட் ஹேவ் பீன் அ 2 ஸ்டெப் அஹெட். ரொம்ப இல்லை. அண்ட் இதுக்காக நான் யாரையுமே ப்ளேம்லாம் பண்ணல. இது லைஃப். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எனக்கு இது இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பாட்காஸ்ட் மூலமாக ஒரு 1000 பேர் தான் கேட்குறீங்க, ஒரு 2000 பேர் தான் கேட்குறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு 200 பேர் அட்லீஸ்ட் என்னோடய பிரதரோட ஏஜில் இருப்பீங்க. உங்களுக்கு இது ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 4 வருஷம் கழித்து இப்போ எனக்கு ஒரு அறிவு வருதில்ல, அது நீங்களும் கோ த்ரூ பண்ணி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஏஜ் வரும்போது அட்லீஸ்ட் உங்கள் கெரியரில் ஒரு 2 ஸ்டெப்பாக அஹெடாக இருங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த பாட்காஸ்ட் போடுறது. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஜோனுக்குள்ளே ஹிட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஜோனில் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்போம்.
அந்த கம்ஃபர்ட்னஸ் இருக்கக்கூடிய ஜோனில் வென் யூ எண்ட் ஆஃப் த டே ஒரு மனுஷனோட நீட் என்ன அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பீப்புள் நம்மளை சுற்றி, திங்கிறதுக்கு சோறு, சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன், அப்புறம் செக்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வேறு கேட்டகரியில் வரும். பட் ரொம்ப பேஸ் இது தான். அந்த மாதிரி ஒரு பேஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே ஒரு டீசெண்டாக ஒரு கொலிக் இருக்காங்க, நம்மளுக்கு சோறு வருது, சாப்பாடு வருது. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஒரு இதுக்குள்ளே நம்ம போய் உட்காரும்போது நம்மளே நம்மளோட ஈகோவை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். நல்ல ஹேபிட்ஸ்லாம், நல்ல எமோஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுனால ஈகோ எப்படி சப்ரஸ் ஆகுதோ, இந்த மாதிரியான சுச்சுவேஷனுமே நம்ம ஈகோவை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோல் தான். ஏன்னா யூ ஆர் கம்ஃபர்டபுள் அந்த ஜோனில். அப்போது உங்களை யார் ஏதாச்சும் குத்தி காமிக்கிறாங்க, இல்லை நறுக்குன்னு பேசிட்டாங்க, இல்லை உங்களை ட்ரிகர், அந்த ஈகோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாலும் அப்போ உங்களுக்கு லெத்தாஜிக்னஸ் வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு 3 வேளை சோறு இருக்குது, ஒரு தங்கறதுக்கு ஒரு, அப்பயுமே யூ ஹாவ் டு யூஸ் யுவர் ஆல்டர் ஈகோ. அதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வேலை செய்யும் போது என்னை சில பேர்லாம் வச்சு செஞ்சாங்க. அந்த வச்சு செஞ்ச இடத்துல எனக்கு அன்றைக்கே அந்த ஆல்டர் ஈகோ இருந்துருந்துச்சுன்னா எனக்கு அது நான் ரொம்ப அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியாக அன்றைக்கி போயிடுச்சு எனக்கு. இட்ஸ் ஓகே, ஒவ்வொருத்தரும் மாதிரி இருப்பானுங்க. இன்றைக்கி இருந்தாலும் நம்மளை வச்சு செஞ்சுட்டானே, நாளைக்கு மறுபடியும் போய் அவர்கிட்டையும் நான் நல்லா பேசுவேன். எதையுமே மனசில் வச்சுக்க வராது. அதெல்லாம் இந்த ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணால் தான். பட் இருக்கணும், ஆக்சுவலாக ஆல்டர் ஈகோ இருக்கணும். எனக்கு இருக்குது, இல்லைன்னா சொல்ல, எனக்கும் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதான். அதை கொஞ்சம் நான் வெளியே கொண்டு வரணும். நான் வந்து இதெல்லாம் செல்ஃப் அனலைஸ் பண்ணதை வச்சு நான் சும்மா சொல்கிறேன். நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, மறக்கல, நான் வரேன். அந்த நேற்று இளநீ குடிக்க வந்தேன், 65 ரூபா பே பண்ணிட்டு, ஆனால் கொஞ்சம் பெரிய இளநியாக பார்த்து போடுங்க அப்படின்னேன். அவன் பெரிய புளுத்தியாட்டு நான் பே பண்ணதுக்கப்புறம் அந்த அவன் பேசின டோனும் அந்த இதுவும், 65 ரூபா பே பண்ணால் எப்படி பார்ப்ப, 70 ரூபா இல்லை 80 ரூபா பெரிய இளநிலாம் அப்படின்னா, நான் பழைய மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னா நான் சரி ஓகேங்கண்ணா இப்படி போயிடுவேன். நான் இல்லை அமைதியாக இருந்துப்பேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக ஐம் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். நான் பேசணும். அப்போ நேற்று வேணும்னே பேசலை, பட் என்னையை தாண்டி அது வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். அவன் அந்த டோனில் சொன்னோன்னே எனக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. நானும் ப்ரோ 65 ரூபாக்குள்ளே ஒரு பல இளநீ, அதில் ஒரு இளநீ கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அதில் ஏதோ ஒன்று நல்லதாக பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்கிற ஒரு டோன் தான். 60 ரூபா பே பண்ணிட்டு 80 ரூபா இளநீக்கு ஆசைப்படுற ஒன்றும் நான் கிடையாது அப்படின்னு என் டோன் மாறினதுக்கப்புறம் அவன் டோன் மாறுது. இல்லை ப்ரோ நீ இது இருங்க, நல்ல இளநியாக போட்டு கொடுக்கலாம் என்ன இப்போ அப்படிங்கிறான். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசியாகணும். நம்ம வந்து ஹர்ட் ஆயிடுவாங்க, இல்லை இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கான்ஃப்ளிக்டை. அதான் இட் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு. சில விஷயங்களில் நம்மளுக்கு அப்ரப்டாக தெரியும், ஆப்போசிட்டில் இருக்க தற்கொலைக்கிட்ட எவ்வளோ பேசினாலும் புரிய போகிறது கிடையாது, தெரிய போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரைட். இனிமேல் முடியலையா, லெட் மீ சேவ் மை மென்டல் பீஸ். அந்த மென்டல் பீஸை சேவ் பண்ணுறதும் இருக்கணும். பேச வேண்டிய இடத்துல பேசி அப்போதைக்கு அந்த மென்டல் பீஸ் கயாஸ் ஏற்பட்டாலும் அதில் ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடச்சிடணும். நம்ம இதுதான் நான் யோசித்தேன், என் இன்டென்ஷன் இது தான், இது நீ தப்பாக போர்ட்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நேற்று நான் பேசினதுக்கப்புறம் தான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் நான் எனக்குள்ளேயே நான் யோசிக்கிறதுனால ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப் போல். அது எனக்கே தெரியாமல் நடக்குது எங்கேயோ சப்கான்ஷியஸாக. நேற்று நான் பேசினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இருந்திருந்தேன்னா இன்னொன்றும் பண்ணுவேன். ஏதாச்சும் எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஹார்ஷாக பேசிட்டேன் அட்டாச் அப்படின்னா எனக்கு மனசு வேறு கேட்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே என் டக்குன்னு என் மைண்டு மாறிடும். ப்ரோ இது ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னாச்சும் சொல்லிட்டு போவேன். அவங்க வந்து பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஷூஸ்லேருந்து நம்ம யோசிக்கிறனால தான். இப்போ நான் அந்த இடத்துல இருந்து நான் ஏதோ இளநீ வெட்டுறவனாக இருந்து நான் ஆப்போசிட்டில் ஒரு கஸ்டமர் என்னை நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன், பட் அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவேனோ அப்படின்ட்டு எனக்கு அது தோன்றனால ஆப்போசிட்டில் அந்த பர்சன் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நான் இறங்கி வந்து ஏதோ டென்ஷன் ப்ரோ, சாரி ப்ரோ, இப்படிலாம் நான் பேசிட்டு போயிருக்கேன் நிறைய இடங்களில். ஆனால் நேற்று நான் அதையும் பண்ணல. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போலாம் தான் புரிய ஆரம்பிக்குது. பீப்புள் இஸ் நாட் யூஸிங் யூ. பீப்புள் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. வி ஆர் கிவிங் த ஸ்பேஸ் டு யூஸ். நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். அதுதான் தப்பு. பீப்புள் நம்மளை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, நம்ம கொடுத்த ஸ்பேஸ் தான் தப்பு. அதே மாதிரி இன்னொரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது என்கிட்ட. அது என்னென்னா, நோ சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு மனசு கேட்காது. அதுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் போய் கொடுப்பேன். இதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ கோத்ரூ பண்ணுறேன், இப்படி இது இப்படி பண்ணால் இப்படி இவங்க கேட்பாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது, என்னால் முடியல, ஐ ஹாவ் ஃபியூ சுச்சுவேஷன்ஸ், நோ. அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அது அவங்க லாஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜெனியூனாக இருக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு நோ சொன்னால் உடனே கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டியை காட்டுது. ஸோ இதை நான் முதல்ல நல்லா மைண்டில் ஏற்றி கற்றுக்கணும். ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல நோ சொல்லிவிட்டு நான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓவர் எக்ஸ்பிளைன். அப்புறம் தான் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு என்னத்துக்கு இப்போ நீ இவ்வளோ ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற? சில இடங்களில் அது நம்மளை வீக் ஆக்குது. நம்ம ஜென்யூனாக இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளை நல்லா வீக்குங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிடுது.
இனி அப்படி இருக்கிறதா இல்லை, அது வேலைக்கு ஆகாது போல். ஸோ கம்மிங் பேக் டு இந்த ஆல்டர் ஈகோ டெர்மாலஜி, விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் நேற்று அந்த இளநீ கடையில் இப்போ மறுபடியும் அவன் பேசியிருந்தான் அப்படின்னா ஐ வுட் ஹவ் பீன் குவைட். நேற்று அந்த ஒரு ஸ்டெப் நான் எடுத்ததுக்கு காரணம் அது ஒர்க்கிங் ஆன் மைசெல்ஃப் போல், அது எனக்கே தெரியாமல் வந்துருச்சு, அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன், மறுபடியும் அவன் அது ஒரு வாக்குவாதம் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தானா டு சேவ் மை மென்டல் பீஸ் ஐ வுட் ஹவ் பீன் குவைட். ஏன்னா அந்த இடத்துல மறுபடியும் நான் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கேன், இல்லை நானும் என்ன யார் நீ இப்போ என்ன டோனில் நீ பேசுகிறன்னு அந்த மாதிரி எனக்கு பேச தெரியும். அவங்க அதெல்லாம் பண்ணிடலாம். பட் அதுதான் அந்த ஈகோவுக்கு தீனி போடுறது. ஆல்டர் ஈகோங்கிறது இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட பாஸோ இல்லை உங்களுக்கு ஹையர் இதில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ உங்களை இந்த குத்தி காட்டுறது, இல்லை இந்த முன்னாடி விட்டுட்டு பின்னாடி சிரிக்கிறது, இந்த நக்கல் மண்ணாங்கட்டிலாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல உடனே குவாரல் பண்ணாமல் சண்டை போடாமல் அந்த கத்திக்கிட்டு இருக்காமல் நீ இப்போ அந்த பொசிஷனில் இருக்க, நீ பண்ணுற, எனக்கு ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப், ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் திஸ் ஜாப், நான் வெறித்தனமாக வேலை செய்கிறேன், நான் என்னால் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்க முடியுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன், உனக்கு இருக்குது, நான் பண்ணுறேன், நான் யாருன்னு காட்டுறேன், உன்னை விட பெரிய ஆள் நான் வந்து காட்டுறேன், அன்னைக்கு நான் பேசுவேன் உங்ககிட்ட, உனக்கு அன்னை இருக்குது உனக்கு அப்படின்னு நம்ம ஒன்று யோசிக்கிறோம்ல, அதுதான் ஆல்டர் ஈகோ. ஆல்டர் ஈகோ வந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க ஹெல்ப் பண்ணும், நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும் நம்மளோட டுவோர்ட்ஸ் த கோல். ஈகோ வந்து அந்த இடத்துல குவாரலுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், அது நம்ம மென்டல் பீஸையும் கெடுக்கும், நம்மளோட சுச்சுவேஷன்ஸையும் கெடுக்கும். சில இடங்களில் நம்ம கேல்குலேட்டிவாக தான் இருக்கணும் போல், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் உடனே ஈகோவை காமிச்சோம், இல்லை நறுக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்கல அப்படின்னாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேக்ஸிமம் யாருமே அப்படி இருக்கிறது கிடையாது. எல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அவங்களால எங்கே முடியுமோ அங்கே அதை காமிச்சிட்றானுங்க. மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு போயிடணும். ஸோ இந்த ஆல்டர் ஈகோ பற்றி இதுதான் சொல்ல வந்தேன். எல்லாருமே அதை கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பி கேட் ஆன் த வால். இந்த பக்கம் உங்கள் ஜெனியூனிட்டியும் விட்டு கொடுத்துடாதீங்க. பி ஹம்பிள், பி கிரவுண்டட், அதெல்லாம் வேறு லெவல், அப்படியே இருங்க. பட் அட் த சேம் டைம் இந்த குவாலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறனால என்னோடய ஈகோவும் ஆல்டர் ஈகோவும் ரொம்ப சப்ரஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குலாம் போயிடாதீங்க. நான் ஒரு கட்டத்துக்கு அந்த மைண்ட் செட் வரைக்கும் இப்பயும் அந்த மைண்ட் செட் இருக்குது. ஐம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், ஐம் பீங் ஹாப்பி. ஏன்னா ஓகே இப்போது இந்த செகண்டு நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நல்லாவே இருக்கேன், அந்த ஒரு தாட் எனக்கு இருக்குது. பட் அட் த சேம் டைம் அந்த தாட் வருது அப்படிங்கிறதுக்காக, அந்த தாட் எனக்கு அது ஒரு மெச்சூர்ட் லெவலில் எனக்கு அது வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சைடு ஈகோவையும் ஆல்டர் ஈகோவையும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னதான் சொசைட்டிலேருந்து டிட்டாச் ஆக ட்ரை பண்ணாலும், டிட்டாச் ஆகி தனியாக ஒரு மாதிரி ஒரு டெர்மாலஜி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டுவோர்ட்ஸ் த வேர்ல்டில் நம்ம வாழணும்னு ட்ரை பண்ணாலும் அப்புறம் தான் எனக்கு புரியுது அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆர் பீயிங் இன் அ சொசைட்டி. ஸோ அதுக்காகவும் we have to develop few emotions, அதுக்காகவும் we have to develop few core which will protect us. அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது அப்போ தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறதும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லா ஹியூமன்ஸ் மாதிரி அந்த கூட்டமாக நம்ம சுற்றாமல் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் டுவோர்ட்ஸ் லைஃப், அண்டர்ஸ்டாண்டிங் டுவோர்ட்ஸ் த யூனிவர்ஸ், இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ், லொசுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட், நம்மளே யோசிக்கிறது, ஆப்போசிட்டுக்கு உங்கள் ஷூஸ்லேருந்து பார்க்குறது, இந்த மற்றவங்க மாதிரிலாம் இல்லாமல் ஜென்ரஸாக இருக்கிறது, கைண்டாக இருக்கிறது, இது எல்லாமே ஓகே தான், எல்லாமே வேணும் தான், அதுதான் ஆக்சுவலாக பெட்டர். பட் தட் டசன்ட் மீன் அது மட்டும்தான் அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளை எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுறானுங்க. ஸோ அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான எமோஷனை நான் பார்க்குறது ஈகோ கிடையாது, ஆல்டர் ஈகோ. நம்மளை யாராச்சும் ஒருத்தங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா, விவேக் சொல்கிற மாதிரி தான் மீசியம் முறுக்கு படத்தில் விவேக் சார் சொல்கிற மாதிரி தான் இந்த மீசியம் முறுக்கு படத்தில் சொல்லுவார், நம்ம எங்கேயாச்சும் தோத்துட்டா ஜெயிக்கணும்னு தோணுண்டா, அசிங்கப்பட்டாதான் ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறி வரும் நமக்கு அப்படிம்பார்ல, அந்த வெறி வேணும். அந்த வெறிங்கிறது தான் ஆல்டர் ஈகோ. உங்களை யாராச்சும் அசிங்கப்படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க எப்பயுமே இப்படி தான், நம்ம இன்றைக்கி நம்ம வேலையை பார்ப்போம், ரெண்டாவது நம்மளுக்கு சம்பளம் வருது, நம்ம திங்குறோம், நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க, நம்ம ஜாலியாக இருக்கோம், சரி நீ பேசிட்டு போ, உனக்கு தெரிஞ்சது அவள் தான் அப்படின்னு நம்மளையே விட்டு கொடுக்குற இடத்துல ஃப்யூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் மாறுது. இந்த மாதிரி நம்ம குட்டியாக டெவலப் பண்ணுற கேரக்டர்ஸில் இட்ஸ் ஓகே தான், அந்த கேரக்டர்ஸ் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல அந்த நம்மளை கிண்டல் பண்ணுறவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றோம். அவன் கிண்டல் ஒரு டைம் கிண்டல் பண்ணுறான், 4 டைம் கிண்டல் பண்ணுறான், இல்லை அவனுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்குள்ளே வெறியாக மாறணும். எவ்வளோ ப்ரொடக்டிவ் வேணாலும் இருக்க முடியும், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேங்கிற அந்த ஒரு இது வரணும். அதுதான் அந்த ஆல்டர் ஈகோ. அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, வி ஷுட் ஒர்க் ஆன் அவர் செல்ஃப்ஸ்.
ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். அவனை விட கான்டென்ட் வைஸ் நம்ம நிறையா இருக்கணும். அவன் கன்னிங்காக பிஹேவ் பண்ணுறான், நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் பாஸ் கிட்ட போய் இது முடிச்சிட்டேன், இது நான் சொல்லி தான் இப்படி பண்ணோம், அந்த மாதிரி பண்ணுறான்னா உன்னைய விட பல மடங்கு எனக்கு கன்னிங்காக இருக்க தெரியும். ஐ சோஸ் நாட் டு பி கன்னிங் அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். நம்மளை மட்டம் தட்டுறவனை மட்டம் தட்டி மல்லாக்கப்படுத்து குப்புறக்கு போட்டு அது இருக்கணும். அது கண்டிப்பாக வேணும், லைஃபுக்கு அது ரொம்ப தேவை. அவ்வளோதான். எனக்கு தெரில, நான் ரொம்ப ஃப்ளோவில் பேசினேன். இஃப் எனி திங் ஃபீல் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா தெரில, எனக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேசுகிறதுக்குலாம் வராது. பட் ஆல்டர் ஈகோ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை ஹிட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒர்க் ஆகுது, இது போதும் அப்படின்னு இருந்துடாதீங்க. நான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். பி கேட் ஆன் த வால், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருங்க. க்ரௌடு கிட்ட இருந்து எல்லோரும் இப்படி பரபரப்பாக ஓடுறானுங்க அப்படின்னு நம்மளாம் பரபரப்பாக ஓடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கேயாச்சும் போகும்போது காத்தாடி பறக்குது, நின்று ரசிக்கணும்னு தோணுச்சுன்னா நின்று ரசிச்சுட்டு போங்க. இது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களே நம்ம வந்து நம்மளை க்ரௌட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னு நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லோரும் மாதிரி நம்மளும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓவராலாக லைஃப் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். ட்ரிகர் யுவர் ஆல்டர் ஈகோ. எந்த மண்ணாங்கட்டியும் நீங்கள் இவ்வளோ தான், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் திஸ் தான் அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே பூந்து உங்களை நம்ப வைக்க விடாதீங்க. யூ ஆர் மோர் கேப்பபிள் ஆஃப் வாட் யூ ஆர் திங்கிங். ப்ரொடக்டிவாக இருங்க. அந்த வெறியெல்லாம் உங்கள் ஒர்க்கில் காட்டுங்க, உங்கள் ஃபிசிக்கில் காட்டுங்க, உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸில் காட்டுங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் காட்டுங்க. பி சம்ஒன், பி லைக் எ மேக்னெட் ஹூ அட்ராக்ட்ஸ் அதர். அவ்வளோதான். நீங்களாக போய் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, என்கிட்ட இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, ஐம் குயிக் லேர்னர். நம்மளை பற்றி சொல்லவே கூடாது. நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளை பற்றி மற்ற எல்லாத்தையும் நம்மளை பற்றி பேச வைக்கணும். அதுதான் ஆல்டர் ஈகோவோட வேலை. நம்மளாக போய் ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் வந்து ஈகோவோட வேலை. ஆல்டர் ஈகோ ரொம்ப முக்கியம். வெறி வேணும் வாழ்க்கையில். டாடா பை பை சொல்லிக்கிறேன். நான் மீட் மிதுன். டாடா பை பை. டாட்டா பாய். மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு, இல்லை ஒரு மாதிரி கண்ட்ராதியாக இருந்துச்சு. எனக்கு தெரில, இந்த பாட்காஸ்ட்டில் நானே புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சும்மா ஜாலியாக மீம்ஸ்லாம் வச்சு ட்ரால் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த பையன் ஏதோ சீரியஸாக பேசுகிறது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு நோ. டாடா பை பை. டாட்டா பாய்.